வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். உபாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 2 ராட்சதர்களுடைய முடிவை குறித்து நாம் வாசிக்கின்றோம். ஒருவர் சரீரப்பிரகாரமான ராட்சதர், இன்னொருவர் ஆவிக்குரிய ராட்சதர். முதலாவது சரீரப்பிரகாரமான ராட்சதரை குறித்து பார்ப்போம். உபாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, எப்படியாக பாசானுக்கு போகிற வழியில் அவர்கள் கடந்து வந்தபோது பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் தன்னுடைய சகல ஜனங்களோடும் இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ணும்படி புறப்பட்டு வந்தான் என்பதை ஞாபகப்படுத்துகின்றார். 11ஆம் வசனத்தில் மோசே சொல்லுகிறது போல, இந்த ஓக் என்கின்ற ராஜா மீந்திருந்த ராட்சத புத்திரரில் தப்பினவனாயிருந்தான். இவனுடைய கட்டில் மாத்திரம் 14 அடி நீளமும் 6 அடி அகலமுமாயிருந்தது. ஆனால் இந்த ராட்சதனையும் அவனுடைய முழு சேனையையும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தார். மோசே குறிப்பிட்டு காண்பிக்கும் காரியம் என்னவென்றால், இப்படிப்பட்ட ராட்சதனையே இஸ்ரவேல் மூலமாக ஆண்டவர் வெற்றி கொள்ள முடியுமானால் வருங்காலத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் அவர்கள் பிரவேசிக்கும் போது அங்கே இருக்கும் அவர்களுடைய எதிர்கால எதிரிகள் எல்லாரையும் முறியடிக்க ஆண்டவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார் என்பதுதான் மோசே இங்கே சுட்டி காண்பிக்கின்றார். ஆகவே தேவைப்படும் போது ஆண்டவருடைய பலனை பெற்றுக்கொள்ளலாம். இஸ்ரவேல் மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம். கானானுக்குள் பிரவேசிக்கும் முன்பதாகவே ஆண்டவர் தம்முடைய வல்லமை எவ்வளவா இருக்கிறது என்பதை 4ஆம் 5ஆம் வசனத்தில் மோசே சொல்லுகிறது போல, அக்காலத்திலே அவனுடைய பட்டணங்களை எல்லாம் பிடித்தோம், அவர்களிடத்தில் நாம் பிடித்து கொள்ளாத பட்டணம் இல்லை. 60 பட்டணங்கள், பாசானிலிருந்து ஓகின் ராஜ்யமான 60 பட்டணங்களை பிடித்தோம். அந்த பட்டணங்கள் எல்லாம் உயர்ந்த மதில்களாலும் அரணாக்கப்பட்டிருந்தது. அவைகள் அன்றி மதிலில்லாத பட்டணங்களும் அநேகம் இருந்தன. நண்பர்களே, இந்த கானானிய தேசங்களை பிடிப்பதை குறித்ததான சம்பவங்கள் எல்லாம் சரித்திரத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு. ஆனால் இதையே மறுபடியும் செய்யவோ, இதையே ஒரு மாதிரியாக எடுத்துக்கொள்ளவோ கூடாது. இன்றைக்குள்ள இஸ்ரவேல் தேசமோ இல்லாவிட்டால் கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற சீஷர்களோ மற்ற தேசங்களை அழிப்பதற்கு இந்த சம்பவங்களை வைத்து உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் காரியம் அக்காலத்திலே ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்த தேசங்கள் மேல் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பாய் அன்றைக்கு வந்தது. தம்முடைய குடியிருப்புகளை கெடுத்து போட்ட தேசங்களை கர்த்தர் அவருடைய பூமியில் இராதபடிக்கு கர்த்தர் அழித்து போட்டார். மாறாக இஸ்ரவேல் ஜனங்களை தம்முடைய இடங்களில் ஆண்டவர் குடியிருக்க செய்தார். அதாவது ஆண்டவருடைய நிலத்தில் இப்பொழுது புதிதாக வாடகைக்கு வந்திருப்பவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் அவர்களும் மற்ற தேசங்களைப் போல நிலத்தை தீட்டுப்படுத்தினால் மற்ற தேசங்களுக்கு செய்த அதே நியாய தீர்ப்பை இஸ்ரவேல் ஜனங்கள் மேலேயும் ஆண்டவர் கொண்டு வருவார் என்பதுதான் இங்கே நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான சத்தியம். ஆனால் இதை தவிர்த்து நாம் கற்றுக்கொள்ளும் இன்னொரு முக்கியமான பாடம் என்னவென்றால், உலகத்தின் எல்லா வல்லமையான ராட்சதர்களுக்கு மேலாக ஆண்டவருடைய வல்லமை இருக்கின்றது. ஆண்டவரை பிரியப்படுத்தாமல் போகும்போது அவர்கள் எவ்வளவு வல்லமையுள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கும் இன்னொரு சம்பவமும் இதே போன்ற கருத்தை தான் சொல்லுகின்றது. கர்த்தருடைய தாசனாகிய மோசே ஒரு பெரிய ஆவிக்குரிய ராட்சதனாய் இருந்தார். எகிப்திலும் அதை தாண்டியும் ஆண்டவர் இந்த மோசேயின் மூலமாய்
மிக பெரிய வல்லமையான அற்புத அடையாளங்களை காண்பித்தார். இந்த மோசேதான் ஆண்டவரோடு கூட ஒரு மிக நெருக்கமான உறவை வைத்திருந்தார். ஒரு நேரத்தில் ஆண்டவரோடு பேசிவிட்டு அவர் திரும்பும்போது அவருடைய முகம் பிரகாசித்தபடியினால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய முகத்தை கூட பார்க்க முடியாமல் போனது. 40 நாட்கள் சீனாய் மலையில் தங்கியிருந்து இஸ்ரவேலுக்காக ஆண்டவரிடத்திலிருந்து நேரடியாக நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்த இந்த ஆவிக்குரிய ராட்சதர் தான் இந்த மோசே. செங்கடலை பிளந்தார், கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்தார். பல முறை இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தபோது ஆண்டவரிடத்தில் அவர் ஜெபித்ததினால் இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னிக்கப்பட்டார்கள். மோசே ஒரு பெரிய ஆவிக்குரிய ராட்சதன். ஆனாலும் 23ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது இந்த மோசேயே சொன்ன காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அக்காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலைகளையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார், இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று சொன்னாராம். பாருங்கள், இந்த மோசே ஒரு பெரிய ஆவிக்குரிய ராட்சதன்தான். ஆனால் ஆண்டவரை காட்டிலும் வல்லமையுள்ளவன் அல்ல. இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் 2 சம்பவங்களும் ஆண்டவரே பெரியவர் என்றும் அவரை நாம் சேவிக்க வேண்டும் என்று நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. இன்றைக்கு நமக்கும் ஒரு பெரிய சேனை இருக்கலாம். பல விதங்களில் நாம் பெரியவர்களாய் இருக்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய சாதனைகள் பலவிதமாய் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டோட சித்தத்தையும் நோக்கத்தையும் அறிந்து கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை பொறுத்தவரை இயேசு கிறிஸ்துவே பூமி அனைத்திற்கும் நியாயாதிபதியாயிருக்கின்றார். யோவான் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னது போல, குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கின்றான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கின்றது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனாய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கின்றார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கின்றார். நண்பர்களே, இன்று விசுவாசிகள் எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்து இருப்பதை காண்கிறார்கள். ஆகவே அவருக்கு முழுமையாக கீழ்ப்படுகின்றார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.